ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மறுபடியும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு நான் உங்களை பார்க்க வந்துட்டேன். வெறும் 10 நிமிஷத்தில் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல ஒரு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது தேங்காய் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோடனே இதில் பெருசாக எதுவுமே போட போகிறது கிடையாது. நம்ம வெறும் ஜீரகம் மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறோம். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். பொரிச்சோடனே இங்கே நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஜீரகமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயத்து கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அண்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை. இது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பருத்து வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த சிக்கன் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் ஹாஃபுக்குமே பாதி உள்ள கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நல்லாவே கலந்து விட்டாச்சு. சிக்கனில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண. இப்போது சிக்கன்லேருந்து தண்ணி விடும். நம்ம இது ஒரு லிட் போட்டு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 7 நிமிஷம் நல்லாவே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த கலருக்கு தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி கொத்தமல்லியும் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். போட்டு ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது கொஞ்சமாக கொரியாண்டரும் கறி லீவ்ஸும் தூவி இறக்கிக்கிறேன். ரொம்பவே சூப்பரான பெப்பர் சிக்கன் என்னோடய ஸ்டைலில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் மட்டும் நறுக்கிக்கிட்டிங்கன்னா. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.